வெல்கம் டு டேலி அகாடமி எஜுகேஷன். வணக்கம். நாம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ் வேர்ட் 2019ல ஃபார்முலாஸ் எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்ப்போம். பொதுவா பார்த்தீங்கன்னா, நம்ம எக்ஸல்ல தான் நம்ம ஃபார்முலாஸ்லாம் யூஸ் பண்ணுவோம். ஸோ சம் ஃபார்முலாவா இருக்கட்டும், ஆவரேஜா இருக்கட்டும், மினிமம், மேக்ஸிமம், கவுண்டா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் நம்ம ஈஸியா எக்ஸல்ல போட்டு பார்த்துருவோம். பட் வேர்டுல ஒரு டேபிள் இருக்கு. ஸோ அந்த டேபிள்ல இருக்க டேட்டாஸை கால்குலேட் பண்ணணும், ஸோ சம் பண்ணணும், இல்லை ஆவரேஜ் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஒரு டேபிளை கிரியேட் பண்ணி, இல்லை அந்த ஆல்ரெடி ஒரு டேபிள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க எப்படி கால்குலேட் பண்றது அப்படின்றத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வேர்டு ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த வேர்டில் சம் டேட்டா கொடுத்துருக்கேன். ஒரு சில டேட்டா மட்டும் தான் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேட்டா கொடுத்துருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா சீரியல் நம்பர், நேம், சேலரி, ஜனவரி மந்த், பிப்ரவரி மந்த் சேலரி, மார்ச் மந்த் சேலரி, டோட்டல் இருக்கு. கீழே நான் வந்து ஒரு டோட்டலுக்காக இடம் விட்டு வச்சிருக்கேன். ஸோ இப்போ வந்து நம்ம என்னென்னலாம் இதில் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதில் சம் ஃபார்முலா எப்படி யூஸ் பண்றது, அதாவது வேர்டில் எப்படி சம் ஃபார்முலா யூஸ் பண்றது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போ ஜனவரி மந்த் சேலரி எல்லாம் மொத்தமாக சேர்த்து எவ்வளோ வந்து பேமெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்க்கணும் அப்படின்றதுக்காக ஸோ இந்த இடத்த கிளிக் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல தான் நமக்கு ஆன்சர் வரும். அந்த இடத்த கிளிக் பண்ணியிருக்கோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எக்ஸல்ல நம்ம ஈக்குவல் டு டைரக்டா போட்டு சம் போட்டு அந்த டேட்டாஸ் எல்லாம் கிளிக் பண்ணுவோம். வேர்டுல என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ட்ரோல் F9 போட்டீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஓப்பன் பிராக்கெட், க்ளோசிங் பிராக்கெட், அதாவது சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இதை. நம்ம எக்ஸல்ல பார்த்தீங்கன்னா அதை ஃபார்முலா அப்படின்னு சொல்லுவோம். இந்த வேர்டை பொறுத்த வரைக்கும் இதுக்கு பேர் சின்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சின்டாக்ஸ் அப்படின்றது ஓப்பன் பிராக்கெட், க்ளோசிங் பிராக்கெட் வந்திருக்குல்ல, இதுக்குள்ளதான் நம்ம என்ன ஃபார்முலாவோ அதை டைப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஈக்குவல் டு கொடுங்க. கொடுத்துட்டு சம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சம்னு டைப் பண்ணி ஓப்பன் பிராக்கெட் கொடுங்க. ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துட்டு இப்போ எங்க இருக்க டேட்டாவை நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றத ஃபர்ஸ்ட் சொல்லுவோம். ஸோ அதுல பாத்தீங்கன்னா அபவ், அதாவது மேல இருக்கிற டேட்டாவை, சப்போஸ் இது கீழே இருந்துச்சுன்னா பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கணும். ஸோ ரெண்டு பக்கத்துல இருக்கிறது கூட்டி நான் சென்டர்ல வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அபவ் கமா பிலோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்கலாம். ஸோ இப்போ வந்து மேல மட்டும்தான் நமக்கு டேட்டா இருக்கு, அதை மட்டும் தான் நம்ம கால்குலேட் பண்ண போறோம் அப்படின்றதுனால நம்ம இதை அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. அபோவ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துருங்க. கொடுத்ததும் வழக்கம் போல நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸல்ல என்ட்ரு கொடுப்போம். ஸோ அதுல நம்ம என்ட்ரு கொடுப்போம். இதுல நம்ம என்ட்ரு கொடுத்தோம்னா கர்சர் அங்கேயே தான் இருக்கும், ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகாது. ஸோ இந்த ஃபார்முலா வந்து ஒர்க் ஆகாது. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா F9 அப்படின்றத பிரஸ் பண்ணுங்க. பிரஸ் பண்ணீங்கன்னா ஒட்டுமொத்த டோட்டலும் இதுல வந்து ஷோ ஆயிடும். ஸோ எவ்வளவு அமௌண்ட்ஸ் எல்லாம் இருக்கு, அது ஒட்டுமொத்த டோட்டல் எவ்வளவு, இப்போ ஜனவரி மந்த்ல மொத்தமா எவ்வளவு கொடுத்துருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 48,000 ரூபாய் கொடுத்துருக்கோம். ஸோ வந்து நான் வந்து சிம்பிளா 5 பேருக்கு மட்டும்தான் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக போட்டு காமிக்கிறேன். சப்போஸ் நிறைய டேட்டாஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ லிஸ்ட் ஆஃப் டேட்டாஸ் வந்து வேர்ட் ஃபார்மேட்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க, ஸோ எக்ஸல் ஃபார்மேட்ல இல்லாம வேர்ட் ஃபார்மேட்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை கால்குலேட் பண்றது எப்படி அப்படின்றதுக்கு தான் இந்த ஃபார்முலா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் இது வாங்க. நெக்ஸ்ட் இதில் நெக்ஸ்ட் காலம்ல கிளிக் பண்ணிட்டு நீங்க இதே F9, அதாவது கண்ட்ரோல் F9, அதாவது நெக்ஸ்ட் காலமுக்கு வாங்க. இந்த இடத்துல நீங்க கவுண்ட் கண்டுபிடிப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் F9 கொடுங்க. கொடுத்தீங்கன்னா சின்டாக்ஸோட ஓப்பன் பிராக்கெட், க்ளோசிங் பிராக்கெட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இதில் ஈக்குவல் டு கவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுங்க. கொடுத்துட்டு ஓப்பன் பிராக்கெட் அபவ் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருக்க டேட்டாஸ் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ணணும். ஸோ அதனால அந்த இடத்துல அபவ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு F9 பிரஸ் பண்ணுங்க. என்டர் கொடுக்க கூடாது, F9 பிரஸ் பண்ணுங்க. ஸோ பாத்தீங்கன்னா 5 வந்துருச்சு. ஸோ நமக்கு மேல வந்து இருக்கிறது எத்தனை டேட்டானா 5 டேட்டாஸ் இருக்கு. ஸோ அந்த 5 டேட்டாஸ் தான் வந்து இங்க ஷோ ஆகும். ஸோ அடுத்தது இந்த பக்கம் சைட்ல வாங்க. இந்த பக்கம் டோட்டல் நான் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த பக்கம் சைட்ல இருக்க ஃபர்ஸ்ட் ரோவை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம கீழே இருக்கிறத அபவுன் கொடுத்து சேவ் பண்ணிட்டோம். இந்த இடத்துல எப்படி சம் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்ட்ரோல் F9 பிரஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் டு கொடுங்க. ஈக்குவல் டு கொடுத்துட்டு சம் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்க. சம் டைப் பண்ணிட்டு ஓப்பன் பிராக்கெட் கொடுத்துங்க.
கொடுத்துட்டு லெஃப்ட், அதாவது இந்த செல்லுக்கு லெஃப்ட்ல தான் எல்லா டேட்டாவும் இருக்கு அப்படின்னா நம்ம லெஃப்ட்னு கொடுத்துப்போம். சப்போஸ் நீங்க ரைட் சைடு உள்ள டேட்டா எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணணும்னா ரைட்னு கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நம்ம லெஃப்ட்ல இருக்கிறதுனால லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்குவோம். கொடுத்துட்டு க்ளோசிங் பிராக்கெட் போட்டுட்டு என்டர் கொடுக்கக்கூடாது, F9 கொடுக்கணும். கொடுத்தீங்கன்னா 28,000. இப்போ பார்த்தீங்கன்னா 8,000 வந்து ஜனவரி மந்த் சேலரி, பிப்ரவரி மந்த் வந்து 10,000, மொத்தம் 18,000. அதோட ஒரு 10,000 மார்ச் மந்த் சேலரி சேர்த்தா 28,000 வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காப்பி பேஸ்ட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும்னா இதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க, Ctrl+C காப்பி பண்ணிக்கோங்க, நெக்ஸ்ட் செல்லை கிளிக் பண்ணிட்டு Ctrl+V பேஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே எவ்வளோ கொடுத்துருக்கோமோ அதே 28,000 தான் இங்கேயும் வியூ ஆயிருக்கு. ஸோ இப்போ வந்து சேம் அமௌண்ட் அப்படின்றதுனால உங்களுக்கு இங்கே ஒரே அமௌண்ட் வியூ ஆயிருக்கு. ஆனால் இதை வந்து எப்போ என்ன பண்ணணும்னா இதை கிளிக் பண்ணிட்டு நம்ம F9 அப்படின்னு சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணணும். ஸோ இங்கேயும் Ctrl+V கொடுத்து பாருங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அமௌண்ட் டிஃபரன்ஸ் ஆகுது, ஆனால் 28,000 வந்து உங்களுக்கு ஷோ ஆகுது. ஸோ அது வந்து வரக்கூடாது, அதாவது அக்யூரேட்டா என்ன வேல்யூவோ அந்த வேல்யூ வந்து எனக்கு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு F9 அப்படின்றத ப்ரெஸ் பண்ணீங்கன்னா பாருங்க அமௌண்ட் வந்து 28,000லேருந்து 37,000க்கு மாறிடுச்சு. ஸோ இதுதான் வந்து இந்த ரெஃப்ரெஷ் மெத்தட். அதாவது F9 கிளிக் பண்ணா, அதாவது அமௌண்ட்ல கிளிக் பண்ணி F9 கிளிக் பண்ணீங்கன்னா அந்த சின்டாக்ஸ் வந்து ரெஃப்ரெஷ் ஆயிடும். ஸோ ரிஃப்ரெஷ் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கா லெஃப்ட்ல இருக்க காலம்ல இருக்க அந்த வேல்யூஸ் எடுத்து கால்குலேட் பண்ணி நமக்கு சொல்லிடும். ஸோ இதே மாதிரி தான் நம்ம மேக்ஸிமம் போட்டு பார்ப்போம். ஸோ மேக்ஸிமம் போடணும் அப்படின்னா சேம் Ctrl+F9 கிளிக் பண்ணுங்க, ஈக்குவல் டு கொடுங்க, MAX மேக்ஸிமம் கொடுங்க, ஓப்பன் பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கங்க, பண்ணிட்டு லெஃப்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துங்க, கொடுத்துட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துங்க. ஸோ கொடுத்துட்டு நீங்க க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு F9 ப்ரெஸ் பண்ணீங்கன்னா எது மேக்ஸிமம் அமௌண்ட்டோ அது வந்துடும். ஸோ அடுத்து கீழே வாங்க, இதில் மினிமம் நம்ம கண்டுபிடிப்போம். ஸோ Ctrl+F9 கொடுங்க, ஈக்குவல் டு கொடுங்க, MIN மினிமம் கொடுங்க, ஓப்பன் பிராக்கெட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்ல இருக்க காலம்ஸ் தான் நம்ம வந்து கால்குலேட் பண்ண போகிறோம். லெஃப்ட் அப்படின்றத கொடுத்துட்டு க்ளோசிங் பிராக்கெட் கொடுத்துட்டு F9 கொடுத்தீங்கன்னா 12,000 இருக்கிறதுலே வந்து மினிமம் அமௌண்ட் வந்து 12,000 அது வியூ ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா MS வேர்டில் டேபிளில் நம்ம கால்குலேஷன்ஸ், அதாவது ஃபார்முலாஸை யூஸ் பண்ணி எப்படி கால்குலேஷன் பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டோம். இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க, மெயில் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறோம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் சிம்பிளையும் அழுத்திக்கங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனே உங்களுக்கு வந்து சேரும். தேங்க்யூ வெரி மச்.